ஜவ்வரிசி தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானதும் கூட, அண்ட் ப்ரோட்டீனும் நிறையா இருக்குது. ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா சூடாக இருக்கணும். அது ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டு மறுபடியும் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து திரும்பவும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு டோட்டலாக 1 ஹவருக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஏலக்காய், சர்க்கரை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து ரெடியாக இருக்கட்டும். அது பூரணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பால் மாதிரி நல்லா உருட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அந்த பூர்ணம் வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அதை நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஜெல்லி மாதிரி பாருங்கள், கண்ணாடி மாதிரி பளபளன்னு இருக்குது. அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தியான டேஸ்டியானதும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.